ஜோதிட பொருத்தம்னு சொல்லிட்டுங்க, மனப்பொருத்தம் சொல்லி பல யூடியூப்பில் வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துலேயுமே திருமண பொருத்தம் பெருசாக போயிட்டுருக்கு. அதை பற்றி சொல்லுங்கள். அதாவதுங்க, ஜோதிட உலகத்தில் மிகப்பெரிய குழப்பமான நிலை திருமண பொருத்தம். ஃபஸ்ட்டில் அடிப்படையை நீங்கள் யோசிச்சிங்கன்னா, திருமண பொருத்தம் ஒரு ஜாதகம் பார்க்குறோம், ஒரு தொழில் பண்ணலாமா அல்லது ஒரு வீடு வாங்கலாமா, என்ன படிக்கலாம், இதெல்லாம் தனிநபர் ஜாதகத்தை மட்டும் பார்த்தா போதும். திருமணம் அப்படிங்கும்போது இருமணம் இணையக்கூடியது. அப்போது ஒரு ஆணினுடைய ஜாதகத்தையும் ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தையும் தெளிவாக ஆய்வு செய்து ஆராய்ந்து அதற்கு பிறகு தான் பொருத்தத்துக்குள்ளே போகணும். இது பொதுவான விதி. அப்போ நீங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னா 500 ரூபா கொடுத்தீங்கன்னா பொருத்தத்துக்கு 100 ரூபா தான் தர்றாங்க. இது எனக்கு பேச வரல. ஒரு பெரிய விஐபி கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்கணுன்னா 5000 ரூபா தர்றாங்கன்னா பொருத்தத்துக்குன்னா 2000 தான் தர்றாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா மேலோட்டமாக பார்த்துட்டு போயிடுவார். இது ஒரு விதி. ரெண்டாவது, திருமண பொருத்தம் எங்கே தவறுச்சு, ஜோதிட உலகத்தில் மிகப்பெரிய குழப்பம் திருமண பொருத்தம். இந்த 10 பொருத்தம் அப்படின்னு ஒரு பிரச்சனையை மக்கள் மனசில் பெருசாக திணிச்சிட்டாங்க. இந்த 10 பொருத்தத்திற்கும் திருமண வாழ்க்கைக்கும் இருமணம் இணைப்பதை ஒரு பொண்ணையும் ஒரு ஆணையும் இணைக்கிறதுல ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தா இல்லவே இல்லை. இந்த 10 பொருத்தத்திற்கும் ஒரு ஆணையும் பெண்ணையும் சேர்ப்பதற்குள் இருக்கக்கூடிய இதுகளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஏதோ 1% 2% கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. இப்போ நான் தெரியாமல் கேட்குறேன், ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சேர்ப்பது திருமண பொருத்தம். இந்த 10 பொருத்தங்கிறது பார்த்திங்கன்னா ப்ரீகேஜி மாணவன் குழந்தை அறியாது. ஆனால் எல்கேஜி முடிஞ்சு யூகேஜி மாணவனுக்கு ஒரு நாளில் ஒரு வகுப்பு பாடத்தில் அந்த 10 பொருத்தம் சொல்லி கொடுத்துடலாம்.